அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம மழை காலத்திலேருந்து நம்ம மாடி தோட்டத்தை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. முதல்ல எல்லா பாட்லையும் ஹோல்ஸ் இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. ஹோல்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு செடிகளை பாதுகாக்க முடியும். எப்சம் சால்ட், மஞ்சத்தூள், பட்டைத்தூள், வேஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு, வெங்காயத்தூள், காய்கறித்தூள், பூண்டுத்தூள், பழத்தூள் எல்லாம் வேஸ்ட்டும் காய வச்சு எடுத்து வச்சாச்சு. அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம மழை காலம் வந்தாச்சு. மழைக்காலங்களில் நம்ம தோட்டங்களை பராமரிக்கணும், பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுடணும். எல்லா செடிகளையும் கிளறி விட்டுட்டு நம்ம ஃபங்கஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஆன்டிசெப்டிக் க்ரீமான மஞ்சத்தூளை நம்ம அப்படி சுத்தமாக அப்படி சுற்றி போட்டுடணும். நம்ம மேலேயும் செடிங்களுக்கு மேலேயும் அப்படி தூவி விட்டுடணும். ஒரு ஸ்பூன் அளவு போட்டு வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மண்ணை கிளறி விட்டுடணும். இது டிப் நம்பர் 1. டிப்ஸ் நம்பர் 2, மரவட்டை பூச்சிலேருந்து, அட்டைப்பூச்சிலேருந்து, சில பூச்சிகள் மழையினால் நிறைய பூச்சிகள் உருவாகும். அந்த பூச்சி தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்காக நம்ம பட்டையை பவுடராக்கி அந்த பட்டைத்தூள் கொஞ்சம் போட்டு விடணும். இப்படி சுற்றி நம்ம செடி மேலே போட வேண்டாம். சுற்றி போடும்போது இந்த ஃபங்கஸும் வராது, பூச்சி தொல்லை கண்டிப்பாக வராது. அதுவும் இந்த அட்டைப்பூச்சி மழை வந்தாலே அது எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது, வந்துடுவாங்க. அதிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். எப்சம் சால்ட்டு இதை நேரடியாக நம்ம கொடுக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு மேலே தெளிக்கும்பொழுது அந்த மாவு பூச்சி தொல்லையும் கண்ட்ரோல் ஆகிடும். அதே மாதிரி செடிகள் பசுமையாக இருக்கும். நம்ம பழுப்பு நிறத்தில் வருதில்ல செடியெல்லாம், அதெல்லாம் பசுமையாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பால்கனியில் இருக்கிறதுக்கு செய்கிறோம். மாடியில் சாயந்தரம் போய் செய்யலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, மாடிக்கு போகிறத விட நம்ம இங்கேருந்து பராமரிக்கிறது ரொம்ப நல்லது. டிப்ஸ் நம்பர் 4, நம்ம வெயிலுக்காக மூடாக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ மழை காலத்தில் அந்த மூடாக்கெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா இதில் நம்ம தண்ணி ஊறும்போது நமக்கு கொசு தொல்லைகள், பூச்சி தொல்லைகள் நிறையா வந்துடும். சின்ன சின்ன பூச்சிகள்லாம் மழை காலத்தில் வரும், எல்லாமே வரும். அதே மாதிரி கொசு வரும்போது நமக்கு டெங்கு, மலேரியா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி எடுத்துருங்க. மூடாக்கு போட்டிருந்தால் அதை எடுத்துடணும். டிப்ஸ் நம்பர் 5, இந்த மாதிரி நம்ம சம்மருக்காக போட்டுருந்தோம். இந்த மாதிரி ஈரத்தன்மை வந்தோடனே ஃபங்கஸ் ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. நல்லா காய வச்சது கூட போடக்கூடாது. இப்போது எந்த வெஜிடபிள் வேஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் வேஸ்ட்டு எல்லாமே நம்ம நேரடியாக இந்த மாதிரி செடிங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இது தவறானது. அதனால் நம்ம இதை நல்லா காய வச்சுட்டு அப்படியே கொடுக்கக்கூடாது. பவுடராக்கி நம்ம பவுட்ரு பேஸஸில் கொடுக்கலாம். அப்போ நம்ம செடிகளுக்கு இது திட உரமாகவும் பயன்படும். செடி வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. இது நம்ம நேரடியாக கொடுக்கும்பொழுது இதில் ஃபங்கஸ் உருவாகி கொசு அதிகமாகி நம்ம டெங்கு, மலேரியாவை உற்பத்தி செய்யும். நம்ம வைரஸ் தொல்லையிலேருந்து பாதுகாத்து கொள்ளணும். மழைக்காலங்களில் நம்ம செடிக்கு வேறு அழுகல் நோய் அதிகமாக வரும். அதிலிருந்தும் பூச்சி தொல்லையிலேருந்து நம்ம செடிகளை காப்பாற்றணும். இந்த மாதிரி நம்ம மண்ணுங்களெல்லாம் கிளறி விட்டுணும், லூஸாக்கி விடணும். டைட்டாக இல்லாமல் நம்ம லூஸாக்கி விடும்போது தண்ணீரெல்லாம் நல்ல சீக்கிரம் நமக்கு கீழே இறங்கிடும். அப்போ நம்ம செடிகள் பாதுகாப்பாக இருக்கும். மழைக்காலங்களில் நம்ம இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக பார்க்கணும். இப்படி கவனிக்கும்பொழுது நம்ம செடிகளோட வளர்ச்சி அமோகமாக இருக்கும்.
காய்கறிகள், பூக்கள் எல்லாம் எல்லாத்தையுமே அள்ளி கொடுப்பாங்க. நம்ம கவனமாக இருப்போம், பாதுகாப்போம். இது எதுக்காகன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் போடுறேன், என்ன பயனுன்னு சொல்லி. இந்த ரெண்டையும் அதே மாதிரி நம்ம பசுமைத்தன்மை மழைக்காலங்களில் மாடி தோட்டத்தில் நன்மைகளும் இருக்குது. அதே மாதிரி தீமைகளை பார்த்துட்டோம், நம்ம நன்மைகள் இப்போது எவ்வளோ பசுமைத்தன்மையோடு எவ்வளோ வளர்ச்சியாக இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றுறது இதெல்லாம் ரொம்ப வேலை கம்மி நமக்கு மாடி தோட்டத்தில். இதெல்லாம் நன்மைகள், மாடி தோட்டத்து நன்மைகள் இதெல்லாம். தீமைகள்னு பார்த்தா ஃபங்கஸ் வர்றது, வேர் அழுகல் வர்றது, செடிகளில் பழுப்புத்தன்மை வர்றது, இதெல்லாம் நம்ம தீமைகள் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ நான் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இவ்வளோ லாங் வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரி தண்ணீர் தேங்கி நிற்காமல் நம்ம எல்லாம் பார்த்தையும் செக் பண்ணணும். இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கும்போது நம்ம கண்டிப்பாக வேரழுகல் நோய் செடிகள் செத்துடும். செடிகளை நம்மளால் காப்பாற்ற முடியாது. பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சியும் பசுமையாக இருக்கா. நம்ம ஏரியாவில் 3 நாளாக மழை பெஞ்சிட்ருக்கு நம்ம ஊரில். அந்த 3-4 மழைக்கே நம்ம செடிகளுடைய பசுமைத்தன்மையை பாருங்கள் எப்படி இருக்காங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.